நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். 9ஆம் மணி நேரம் எதை குறிக்கின்றது? ஜெப நேரத்தை குறிக்கின்றது. 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் எங்கே போனார்கள்? தேவாலயத்திற்கு போனார்கள். எப்படிப்பட்ட ஒருவனை தேவாலயத்திற்கு சுமந்து கொண்டு வந்தார்கள்? தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்தவனை. அலங்கார வாசலில் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் யார்? சப்பானி. யாரிடம் பிச்சை கேட்கும்படி சப்பானியை வைப்பார்கள்? தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவர்களிடமிருந்து. எங்களை நோக்கி பார் என்று சப்பானியிடம் கூறியவர்கள் யார்? பேதுருவும் யோவானும். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று கூறியவன் யார்? பேதுரு. யாருடைய நாமத்தினால் பேதுரு அற்புதம் செய்தான்? இயேசுவின் நாமத்தினால். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று யாரிடம் கூறியது? பேதுரு சப்பானியிடம். பேதுரு தூக்கி விட்டவுடன் சப்பானியின் டேஷ் பலன் கொண்டது. கால்களும் கரடுகளும். பேதுருவால் அற்புதம் பெற்று தேவனை துதித்தவன் யார்? சப்பானி. குணமடைந்த சப்பானி எங்கே பிரவேசித்தான்? தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தவன் யார்? அவர்களால் குணமாக்கப்பட்ட சப்பானி. ஜனங்கள் எல்லாரும் ஒருமித்து எங்கே ஓடி வந்தார்கள்? சாலமோன் மண்டபத்திற்கு. பேதுரு எதை குறித்து பெருமை பாராட்டாதிருந்தான்? தன்னால் நடந்த அற்புதத்தினால். தேவன் தம்முடைய பிள்ளையாகிய யாரை மகிமைப்படுத்தினார்? இயேசுவை மகிமைப்படுத்தினார். இயேசுவை விடுதலையாக்க தீர்மானித்தவன் யார்? பிலாத்து. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை மறுதளித்தவர்கள் யார்? இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் யாரை விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டார்கள்? கொலைபாதகனை. பேதுரு இயேசுவை யாராக குறிப்பிட்டார்? 3 பட்டங்கள். பரிசுத்தவானாக, நீதிமானாக, ஜீவாதிபதியாக. இஸ்ரவேலர் யாரை கொலை செய்தார்கள்? ஜீவாதிபதியை. இயேசுவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் யார்? தேவன். இயேசு உயிரோடு எழுந்ததற்கு சாட்சிகள் யார்? சீஷர்கள். சப்பானிக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது எது? இயேசு கிறிஸ்துவால் உண்டான விசுவாசம். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று யாரால் முன் அறிவிக்கப்பட்டது? தீர்க்கதரிசிகளால்.
கர்த்தருடைய சந்நிதானத்தில் இருந்து வரும் காலங்கள் எது? இளைப்பாறுதலின் காலங்கள். பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு செய்ய வேண்டியது என்ன? மனம் திரும்பி குணப்பட வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார் என்று கூறியவர் யார்? மோசே. எந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் நிர்மூலமாக்கப்படுவான்? கிறிஸ்துவின். தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராயிருக்கிறவர்கள் யார்? இஸ்ரவேலர். யாருடைய சந்ததியினால் பூமியில் உள்ள வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும்? ஆபிரகாமின். தேவன் ஜனங்களை எவைகளிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை அனுப்பினார்? பொல்லாங்குகள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.